ஒரு விசுவாசனுடைய ஜெப வாழ்க்கை, ஒரு விசுவாசனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னா வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அதுக்கேத்த விசுவாச பிரயாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழும்பணும். எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு விசுவாசத்துல. என்னுடைய விசுவாசம் என்னுடைய பலவீனத்தை சார்ந்தது அல்ல. என்னுடைய விசுவாசம் என் பொருளாதாரத்தை சார்ந்தது அல்ல. என் விசுவாசம் என் சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. என் விசுவாசம் என் தேவையோ என் நெருக்கத்தையோ சார்ந்தது என்ற விசுவாசம் அல்ல. என்ற விசுவாசம் இயேசுவை சார்ந்தது. நான் யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் வளர்ச்சி அடையணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை உடஞ்சி போறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க விசுவாசத்தை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்றது, சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்றது, தேவையை ஃபோக்கஸ் பண்றது, நெருக்கத்தை ஃபோக்கஸ் பண்றது, சுற்றி இருக்கிற ஜனங்களை ஃபோக்கஸ் பண்றது, பிரயாணங்களை ஃபோக்கஸ் பண்றது, ஆட்களுடைய அழைப்புகளை ஃபோக்கஸ் பண்றது. இல்லைன்னா இதை ஃபோக்கஸ் பண்றதுனால ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன பண்ண முடியல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் அவங்ககிட்ட சொல்ல, என்ன விசுவாச வாழ்க்கை கட்டிக்கப்பா அப்படின்னு பவுல் சொல்லல. நீ என் கூட வந்தாலும் நான் உன்னை வழி நடத்தினாலும் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. தேவன் நினைத்த ஒரு ஐக்கியம், இந்த ஐக்கியம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்னை பார்த்தல்ல, நான் விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசித்து உன் வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். அப்போ நீ மட்டும் கிடையாது, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. உன் வீட்டார் மட்டும் கிடையாது, உன்னுடைய சொந்தம் ரட்சிக்கப்படுவாங்க. உன் சொந்தம் மட்டும் கிடையாது, உன்னுடைய ரத்த பந்தங்கள் ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது. அது மாத்திரம் கிடையாது, உன் நிமித்தம் உன்னுடைய பகுதி முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரும்.